ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்புடைய முகப்புரை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? முகப்புரையுடன் கூடிய அரசியலமைப்பை கொண்ட ஒரு நாடு அப்படின்னா அமெரிக்கா தான். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரியாம்பிள் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்ததே யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான். இந்தியாவுக்கும் அப்படி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அறிவுறுத்தினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. அதை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 13 1946 தான் குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 22 1947 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னாட்கள்ல இதுதான் என்னவா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்புடைய முகப்புரையா மாற்றப்பட்டுச்சு. இந்திய முகப்புரையில என்னென்ன வார்த்தைகள் காணப்படுது அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி எல்லா எக்ஸாம்ல கேட்டுட்டு இருப்பாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த முகப்புரை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தைகளை மட்டும்தான் கொண்டு இருந்தது. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலயமா 3 வார்த்தைகள் சேர்க்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமதர்மம் மிக்க, சமய சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்படுகிறது. அதன் பிறகு நம்மளுடைய முகப்புரை எவ்வாறு வந்து மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை மிக்க, சமதர்மம் மிக்க, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய முகப்புரையானது மாற்றப்படுது. இந்த 5 வார்த்தைகளையும் வந்து வரிசைப்படுத்த சொல்லி வந்து ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்கறது வழக்கமான ஒரு விஷயம். இதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், இறையாண்மை மிக்க, சமதர்ம மிக்க, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் பிறகு இந்த முகப்புரையில சில வார்த்தைகள் வந்து சில புரட்சிகளிலிருந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு புரட்சி 1789. பெரும்பாலும் இது வந்து ஷார்ட்கட் எல்லாரும் எப்படி வச்சிருப்பாங்கன்னா 7, 8, 9 அப்படின்னு சொல்லி தான் வச்சிருப்பாங்க. இதுல இருந்து என்ன 3 வார்த்தைகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. அதாவது 3 நீதிகள் வந்து நம்மளுடைய பிரியாம்பிள்ல சொல்லியிருப்பாங்க. அந்த 3 நீதிகள் எங்கிருந்து எடுத்து கையாளப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து தான் எடுத்து கையாளப்பட்டுச்சு. அடுத்தது ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சி எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1917. இதுல வந்து ஒரு 3 வார்த்தைகள் எடுத்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தைகள் எங்கிருந்து கையாளப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்ய புரட்சி எந்த ஆண்டுன்னா 1917. பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது 1789. என்ன வார்த்தைகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 அஹ், வார்த்தைகள் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த முகப்புரை தொடர்பான வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வழக்குகள் தான் உண்டு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆண்டுகள்னா 1960ல கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகப்புரையானது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. எனவே இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரையை திருத்தறதுக்கான உரிமை வந்து கிடையாது பாராளுமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு வெர்சஸ் கேரளா. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1973ல. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதாவது இன்டகிரேட்டட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இதை என்ன பண்ணலாம்னா அரசியலமைப்பை வந்து திருத்தலாம். அரசியலமைப்பு அடிப்படையின்படி, அதாவது விதி 368 கீழே இந்த முகப்புரையை திருத்தம் செய்யலாம். அப்படி திருத்தம் செய்யும் பொழுது என்னத்தை வந்து கடைபிடிக்கணும்னா அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் என்ன பண்ணணும்னா திருத்தம் செய்யணும். பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணணும் மாத்தாம தான் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. மூன்றாவது வழக்கு என்னன்னு பார்த்தோம்னா எல்ஐசி வழக்கு 1995ல கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகப்புரை அப்படின்றது இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெருபாரி வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1960. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பகுதி அல்ல. கேசவானந்த பாரதி 1973 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசி வழக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த முகப்புரையை வந்து புகழுரை செஞ்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து வர்ணனை செஞ்சிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின்
அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா என்ஏ பல்கிவாலா அவர்கள் தான் வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு அந்த புகழாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடையாள அட்டைன்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா என்ஏ பல்கிவாலா. மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் ஜாதகம் அப்படின்றது வார்த்தையை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஎம் முன்ஷி அவர்கள் தான் வந்து மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி முன்ஷி சொல்லியிருக்கிறாரு. தாகூர்தாஸ் பார்கவா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா, திறவுகோல், நகைப்பெட்டி, அளவுகோல் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா தாகூர்தாஸ் பகர்வா. ஆன்மான்னு சொன்னது தாகூர்தாஸ் பகர்வா. ஆத்மா அப்படின்னு சொல்றது இதயதுல்லா. இதயத்துக்குள்ளதான் ஆத்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஆத்மா அப்படின்னு சொன்னது இதயதுல்லா. ஆன்மான்னு சொன்னது தாகூர்தாஸ் அவர்கள். அடுத்தது எர்னஸ்ட் பார்க்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய பெரும் பகுதியின் வாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா எர்னஸ்ட் பார்க்கர். அதாவது எப்படின்னா ஒரு பெரிய புத்தகம், அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய புத்தகம். அதனுடைய சுருக்கம், அதாவது இன்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா எர்னஸ்ட் பார்க்கர் அவர்கள். அது இல்லாம இதுல ஒரு ஒரு லைன் மட்டும் நான் சேர்க்காம விட்டுட்டேன் இந்த நோட்ஸ்ல. என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு முறைதான். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. அப்போ மட்டும்தான் இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செஞ்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சமதர்மமிக்க, சமயசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தைகளை சேர்க்கிறதுக்காக மட்டும்தான் இதுவரை திருத்தம் செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். முகப்புரை தொடர்பான எல்லா ஐ மீன் குரூப் 1, 2, 4 எல்லாத்துலேயுமே இவ்வளோதான் கேட்பாங்க. இதுக்கு மேலே ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. இதுவே போதுமானது. தேங்க்யூ. எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள்.